அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 25, 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெண் குழந்தைகள் குறித்து இந்தியா பெருமிதம். பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அனைத்து துறைகளிலும் தனது பெண் குழந்தைகள் சாதித்து வருவதை கண்டு இந்தியா பெருமிதம் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ இது ஏன் சொன்னார் அப்படின்னா, தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசியிருப்பாரு. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டா ஜனவரி 24. ஓகேவா? அடுத்ததா பாருங்க, நிதி ஆயோக்கின் நிதி வள குறியீடு ஒடிசா, கோவா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் முன்னிலையில இருக்காங்க. நீதி ஆயோக் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட நிதி வள குறியீடு. சரியா? என்ன குறியீடுன்னு பாருங்க. நிதி வள குறியீடு தரவரிசை பட்டியலில் கனிம வளம் நிறைந்த ஒடிசா, சத்தீஸ்கர், கோவா, ஜார்க்கண்ட் மாநிலங்கள் முன்னிலையில் வகிக்கிறது. ஓகேவா? ஸோ இது இந்த ஒடிசா, சத்தீஸ்கர், கோவா இது ஒரு ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுல அப்படின்னா நிதி வள குறியீடு. ஓகேவா? இந்த நிதி வள குறியீடு யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது அந்த பாயிண்ட் எவ்வளவு புள்ளிகள்ல முன்னிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டியலில் 67.8 புள்ளிகளுடன் நிதி வளம் நிறைந்த மாநிலங்களில் ஒடிசா முதலிடம் வகிக்கிறது. ஸோ 67.8 இந்த டேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஒடிசா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இதனுடன் சத்தீஸ்கர், கோவா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், கர்நாடகா ஆகியவை முன்னிலை மாநிலங்கள் பிரிவின் கீழ் உள்ளன. சரியா? ஸோ இது 67.8 யாருன்னா ஒடிசா. ஓகே, யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிதி வள குறியீடு. அடுத்தது பாருங்க, நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் உரை இன்னைக்கு வழங்குறாங்க. ஏன்னா 76வது குடியரசு தினம் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் இல்லையா நாளைக்கு. ஸோ அதனால இன்று இரவு 7 மணி அளவில் குடியரசுத் தலைவர் எல்லா பொதுமக்களுக்கு பேசுவாங்க. பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 76வது குடியரசு தினம், அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா, இஸ்ரேலுக்கான புதிய தூதராக ஜிதேந்தர் பால் சிங் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இஸ்ரேல் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக ஜிதேந்திர பால் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்திய தூதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ல 4 பேர் கொடுத்துட்டு இவர் பேரும் அதுல இன்க்ளூடா இருக்கும். ஸோ ஜிதேந்தர் பால் சிங் தான் இஸ்ரேலுக்கான இந்திய தூதர். புரியுதா? ஸோ இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சென்டம் ஆப்ல இருந்து டெய்லி டோஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் சீரிஸ் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இதனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, டெய்லி உங்களோட ஃபியூச்சருக்காக நீங்க ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அப்பதான் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி நீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது இந்த கொஸ்டின் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் உங்க சப்கான்சியஸ் மெமரி பவர்ல ஸ்டோர் ஆகி என்ன ஆகும்னா, அது பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? டெய்லி ஒரு 10 கொஸ்டின் இல்லை 5 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியா இருந்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எழுதுறீங்கன்னா டெய்லி 5 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சென்டம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பண்ணலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் சென்டம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணா, உள்ள போய் உங்க மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ள போயிட்டு நீங்க சாப்டர் டெஸ்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி டோஸ், அதாவது டேட் போட்டு அன்னைக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காம எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. நன்றி.